அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு ஒருவருக்கு திருமணம் எந்த ஊரில் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் சரராசியாக இருந்தால் அல்லது சர கிரகங்கள் அந்த ஏழாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் அவருடைய திருமணம் அவங்க வசிக்கும் ஊர்லேருந்து 60 கிலோமீட்டர் அங்கிட்டு தான் இருக்கும். 60 கிலோமீட்டர் அங்கிட்டு தான் நடக்கும். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் ஸ்திர ராசியாக வந்தால் அல்லது ஸ்திர கிரகங்கள் அந்த ஏழாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் அவர்களுடைய திருமணம் உள்ளூரிலேயே நடக்கும். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் உபய ராசியாக இருந்து உபய கிரகங்கள் அதனுடன் தொடர்பு பெற்றால் அவங்களுடைய திருமணம் அவங்க வசிக்கும் ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவில் நடக்கும். சரிங்களா? 1, 2, 5, 9 இந்த பாவக அதிபதிகள் ஏழாம் இடத்தோட தொடர்பு கொண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உள்ளூரில் அல்லது உள்ளூரை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் திருமணம் நடக்கும். இதே போல் 1, 2, 5, 9 கிரக அதிபதிகள் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு யாராவது ஒருவர் அதில் மறைவு பெற்றாலோ அவங்களுக்கு அந்நிய ஊரில் தான் திருமணம் நடக்கும். நன்றி, வணக்கம்.